குருவே சரணம். குரு திருவடியே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. அழுக்க நீங்க வழி. ஞானத்துடன் அறிவுடன் பார்த்தால் எல்லாவற்றையும் ஆனந்தமாகவே பார்ப்போம். ஆனந்தம் முடிவில்லாதது. உண்மையாக அறிந்தால் எல்லாம் ஆனந்தம் என்று காண்போம். ஆனந்தம் எல்லை இல்லாதது. அது இல்லாத இடமில்லை. ஞானமும் எல்லை இல்லாதது. அதுவும் இல்லாத இடமில்லை. எல்லை இல்லாது எங்கும் நிறைந்த பொருள் இரண்டு இருக்க முடியாது. ஆகையால் ஆனந்தமும் ஞானமும் ஒன்றே. உபனிஷத்தில் ஆனந்தம்தான் பிரம்மம் என்று சொல்லியிருக்கிறது. ஆனந்தம், ஞானம், பிரம்மம், ஆத்மா எல்லாம் ஒன்றே. அது இல்லாத இடமில்லை என்பதால் அதுவே இந்த ஞானத்தையும் ஆனந்தத்தையும் உடைய ஜீவனும். நாம் கண்ணால் மட்டுமே பார்க்கிறோம். ஒன்றை ரோஜா என்கின்றோம், இன்னொன்றை ஊமத்தை என்று சொல்கிறோம். ஞானம் என்கிற அறிவால் பார்த்தால் அது ரோஜா அன்று, ஆனந்தமாகத்தான் தெரியும். ஊமத்தம் பூவும் அப்படியே தெரியும். நமக்கு ஞானம் இல்லாதபடியால் ஒன்றை ரோஜாவாகவும் மற்றொன்றை இன்னொரு பொருளாகவும் பார்க்கிறோம். உண்மையில் எல்லாம் ஆனந்தம்தான். உண்மை நமக்கு புலப்படாததற்கு காரணம் நமக்கு சித்தத்தில் அழுக்கு இருப்பதும் ஒருமைப்பாடு இல்லாததும் தான். கண்ணாடி ஆடிக்கொண்டிருந்தால் அதில் தெரியும் பிரதிபிம்பம் யதார்த்தமாக அல்லாமல் விரூபமாக தெரியும். ஆட்டத்துடன் அந்த கண்ணாடியில் அழுக்கும் இருந்தால் பிரதிபிம்பத்தில் யதார்த்த பாவமே கொஞ்சம் கூட இராது. நம்முடைய மனக்கண்ணாடி ஆடிக்கொண்டும் அழுக்கு படிந்தும் இருப்பதால் பொருள்களை அது உள்ளபடி ஆனந்த வஸ்துவாக பிரதிபலிப்பதில்லை. பைத்தியம் பிடித்த ஒருவனிடம் இந்த தடியை 1/4 மணி நேரம் பிடித்து கொண்டே இரு என்றால் அவனால் முடியாது. நம்மால் அந்த தடியை 1/4 மணி நேரம் பிடித்து கொண்டிருக்க முடிகிறது. ஸ்தூல வஸ்துவை நம்மால் பிடிக்க முடிகிறது. ஆனால் ஒரு பொருளை மட்டும் குறிப்பிட்ட நேரம் வரை நினைத்து கொண்டிரு என்றால் அப்படி செய்ய முடியவில்லை. சித்தம் மறுகணமே ஆயிரக்கணக்கான எண்ணங்களை சினிமா படங்கள் ஓடுவது போல ஓட்டமாக ஓடியபடி நினைக்கிறது. ஆகையால் நாம் எப்படி பைத்தியங்களை நினைக்கிறோமோ அதுபோல மகான்களுக்கு நாமும் பைத்தியமாகத்தான் படுவோம். மனம் கட்டுப்படுகிற வரையில் எல்லோரும் பல வகைப்பட்ட பைத்தியங்களே. அழுக்குடனுள்ள கண்ணாடி ஆடுவது போல் நம்முடைய சித்தம் தோஷத்துடனும் ஐகாக்கிரதை இல்லாமலும் ஒருமுகம் இல்லாமலும் இருப்பதுதான் இதற்கு காரணம். தோஷம் போனால் ஐகாக்கிரதை வரும். ஐகாக்கிரதை வந்தால் உண்மை விளங்கும். தோஷத்தை எப்படி போக்குவது? நமக்கு அழுக்கு என்பது தேகம். இந்த தேகம் எதனால் வந்தது? பாபத்தினால் வந்தது. அந்த பாபத்தை எதனால் செய்தோம்? சரணாதி அவயங்கள், மனம் இவற்றினால் செய்தோம். சுற்றியுள்ள கயிற்றை அவிழ்க்க வேண்டி இருந்ததால் சுற்றின பிரகாரமே மறுபடியும் திரும்பி அவிழ்க்க வேண்டும். அதே மாதிரி அசத்காரியங்களை சத்காரியங்களினாலும் பாவங்களை புண்ணியங்களாலும் தொலைக்க வேண்டும். கரசரணாதி அவயங்கள், மனம் இவற்றினால் செய்த பாவங்களை இந்த அவயங்களினாலேயே தொலைக்க வேண்டும். தானம், தர்மம், கர்மம், அனுஷ்டானம், ஈஸ்வர நாமோச்சாரணம், ஆலய தரிசனம் முதலியவையே சத்காரியங்கள். பாவத்தை போக்குவதற்கு இவையே உபாயம். இவற்றால் பாவத்தை போக்கிக் கொண்டு பிறகு ஞான மார்க்கத்தில் ஈடுபட்டு எல்லை இல்லாத ஞானமாக ஆனந்தமாக ஆக வேண்டும். கண்டமும் அகண்டமும் ஒரே சூரியன் தான் உள்ளது. கையிலே கொஞ்சம் ஜலத்தை எடுத்துக்கொண்டு நல்ல வழுவழுப்பான தரையில் அதை தெளித்தால் ஒவ்வொரு முத்து ஜலத்திலும் பிரதிரூபமாக ஒரு சூரியன் தெரிகிறது. அவை எல்லாம் பிரிந்து பிரிந்து காணப்பட்டாலும் அநேக சூரியன்கள் இருப்பதாக ஆகாது. சூரியன் ஒன்றுதான். அவ்வாறே உலகில் காணும் இத்தனை ஜீவராசிகளுக்குள் சிறியதாக மினுமினுக்கின்ற அறிவொளி அனைத்தும் ஒரே பிரம்மத்தின் பிரதிபலிப்புத்தான். இதைத்தான் ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியார் அவர்கள் பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கும் அகண்டமான ஒரே சக்தி எதுவோ, அறிவு எதுவோ, அந்த எல்லை கடந்த சக்திதான், அறிவுதான் நம்மிடத்தில் ஓர் எல்லைக்குள் பிரிந்த கண்டம் கண்டமாக தோன்றுகிறது. அந்த ஒரே வஸ்துதான் வேதத்தில் அந்தத்தில் இருக்கும்படியான தத், அது என்பது. தத் என்றால் தூரத்தில் எல்லாவற்றிற்கும் மேலே இருக்கிறதென்று அர்த்தம்.
நாம் இப்பொழுது இருக்கும் நிலையில் அது தூரத்தில் இருப்பதாக தோன்றினாலும் உண்மையில் தூரத்தில் கிட்டத்தில் எல்லாமுமாயிருப்பது அதுதான். அது நீயேதான் தத்துவம் என்கிறது வேதம். இப்படி நான் சொல்கிற க்ஷணகாலம் நமக்கு எல்லாம் புரிந்துவிட்டது போல இருக்கிறது. இந்த ஒரு க்ஷணம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே எப்பொழுதும் இருந்தால் துக்கம் இல்லை. ஆனால் அடுத்த க்ஷணமே நமக்கு இந்த சத்தியமான பார்வை போய்விடுகிறது. நாம் பலவிதமான பொய்களாலேயே கஷ்டங்களுக்கு ஆளாகிறோம். பொய்யினால் பெறும் ஆனந்தமும் விரைவில் பொய்யாகிவிடும். உண்மையில் எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பதற்கு எப்பொழுதும் உண்மையாக இருக்கிறவனை பிடித்து கொண்டிருக்க வேண்டும். உண்மையாக இருக்கிறவன் சுவாமி ஒருத்தன்தான். ஆசாமிகளாகிய நாம் அந்த சாமியைத்தான் பற்றி கொள்ள வேண்டும். கண்டம் கண்டமாக நாம் இருக்கிறோம். கண்டம் கண்டமாக இருப்பது போல் எல்லா முடிவிலும் அகண்டத்தோடு ஒன்றுபடும் பொழுது அகண்டமாக ஆகி நிரந்தர ஆனந்தம் ஆகிவிடுகிறது. அகண்டமாக இருப்பவன் ஒருவன்தான் இருப்பு. கண்டமாக இருப்பது வெறும் நினைவுதான். நினைவு, கனவு எல்லாம் சுவாசத உண்மை அல்ல. அகண்டமாக இருக்கிற பரமாத்மாவை கண்டம் கண்டமாக உருவமும் குணமும் உள்ளவனாக தியானம் பண்ணி கடைசி நிலையாக நிர்குண தியானம் செய்ய ஆரம்பித்தால் சண்டை பூசல் ஒன்றுமே வராது. துக்கம் பயம் எதுவுமே இராது. பரம சாந்தி தான் இருக்கும். இதுதான் ஸ்ரீ சங்கர பகவத் பாதார்கள் உபனிஷத மந்திரத்திலிருந்து நமக்கு பறித்து கொடுத்த பழம். இந்த பழுத்த நிலையை அடைவதற்கு முன் மொட்டாக, பூவாக, பிஞ்சாக, காயாக இருந்து தான் முதிர வேண்டும். பழுக்கும் நிலை வரைக்கும் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். காயாக இருக்கும்போதே பழமாவதற்கு அவசரம் காட்டி வெம்பி விழுந்து விட்டால் பயனில்லை. வெம்பி விழுந்திடுமோ என்று ராமலிங்கர் சொல்லுகிறார். நமக்கு அந்த கவலை இருக்க வேண்டும். கனிந்த பழமாகும் வரையில் பூஜை, ஜெபம், தபம் எல்லாம் இருக்க வேண்டும். வேதத்தின் அந்தத்தில் இருக்கும்படியான தத்துவம் என்கின்ற உண்மை நிலைக்கு நாம் வரும் வரையில் அவை வேண்டும். அப்பொழுதுதான் வெம்பாது பழுக்கும். கடைசியில் அந்த தத்துவம் மூலம் எங்கே இருக்கிறது? தன்னிடத்திலேயே தான் இருக்கிறது. எந்த அறிவு தத்துவத்தை ஆராய்கிறதோ அந்த அறிவுக்குள்ளேயே இருக்கிறது என்பதை அனுபவத்தில் உணரலாம். நிறைந்த ஆனந்தம். கிருதாயுகத்தில் பிருகு என்பவர் தம்முடைய பிதாவான வருணனிடத்தில் போய் நிறைந்த வஸ்து எதுவோ அதை எப்படி அறிவது என்று கேட்டாராம். நிறைந்த வஸ்து எதுவோ அது காலத்தாலும் நிறைந்து இருக்க வேண்டும், தேகத்தாலும் நிறைந்து இருக்க வேண்டும், வஸ்துவிலும் நிறைந்து ஒரு குறை என்பதே இல்லாமல் இருக்க வேண்டும். அத்தகைய நிறைந்த வஸ்துவை எனக்கு சொல்ல வேண்டும் என்று பிதாவான வருணனிடத்தில் கேட்டாராம். நீ போய் தபஸ் பண்ணு, அது உனக்கே தெரியும் என்று வருணன் சொல்லிவிட்டார். அப்படியே செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு பிருகு போய் தபஸ் பண்ண ஆரம்பித்தார். முதலில் அதனால் அவருக்கு ஒன்று தெரிந்தது. இந்த சரீரம்தான் உயர்ந்த வஸ்து. இதுதான் எல்லாவற்றையும் உணர்கிறது. உணரப்படுகிற பொருளை காட்டிலும் உணர்ந்து கொள்கிற பொருள் உயர்ந்தது. அது இந்த தேகம்தான் என்று தீர்மானம் பண்ணிக்கொண்டு அப்பாவிடம் போய் இந்த சரீரம்தான் உயர்ந்தது, நிறைந்த வஸ்து என்று சொன்னாராம். அப்பா திரும்பவும் இன்னும் கொஞ்சம் தபஸ் பண்ணு என்று சொல்லிவிட்டாராம். இப்படியே கொஞ்சம் தபஸ் பண்ணுவது, உடனே தமக்கு தோன்றியதை சொல்லுவது என்று 5 தடவைகள் பிருகு செய்தாராம். முதலில் உடம்பு நிறைந்த வஸ்துவாக தோன்றிற்று. இந்த உடம்பு ஒரு நாள் பிரேதமாக போவதுதானே என்று யோசித்து பின்பு உடம்பு நிறைந்த வஸ்து இல்லை என்று பிராணன்தான் நிறைந்த வஸ்துவாம் என்று தோன்றிற்று. அதன் பின் மனமே நிறைந்த வஸ்து என்று தோன்றிற்று. பிற்பாடு அறிவே நிறைந்த வஸ்துவாக தோன்றியது. 5ஆம் முறை போன பொழுது ஆனந்த அனுபவம்தான் நிறைவாக தோன்றியது. நீங்கள் சொன்னபடி நான் இத்தனை நாட்களாக தபஸ் பண்ணினேன். இப்பொழுதெல்லாம் நடுநடுவே ஏதோ ஒரு விதமான ஆனந்தம் ஸ்புரிகிறதே, இது என்ன என்று தந்தையை கேட்டாராம் பிருகு. உனக்கு ஒவ்வொரு சமயத்தில் கொஞ்சம் ஸ்புரிக்கிறது என்று சொல்லுகிறாயே, அந்த ஆனந்தம்தான் வஸ்து. இது உனக்கு துளி துளி உண்டாகிறது. இதுவே நிறைந்து விட்டதானால் அதைத்தான் பேரானந்தம் என்கிறோம். அந்த பேரானந்தம் எப்பொழுது குறைவில்லாமல் காலத்தாலும் தேகத்தாலும் நிறைந்து இருக்கும்படியான ஒரே வஸ்து. சரீரம், பிராணன், மனசு, அறிவு எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இவை எல்லாவற்றையும் கடந்த ஒன்று ஆத்மா என்று இருக்கிறது. அது தன்னைத்தானே அறிந்து
அனுபவத்தில் தான் இந்த ஆனந்தம் உண்டாகிறது என்று பிதா சொன்னாராம். இப்படி ஒரு உபனிஷத கதை இருக்கிறது. அந்த பேரானந்த சமுத்திரத்தின் ஏதோ ஒரு திவிலை தான் நமக்கு எப்பொழுதாவது உண்டாகிறது. கிளைகள் இலைகள் எல்லாம் அடர்ந்து இருக்கும் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தால் கீழே கொஞ்சம் கூட வெயில் படாமல் நிழல் இருக்கிறது. காற்று அடிக்கும் பொழுது இலைகள் கிளைகள் நகர்ந்து விலகுகிற சமயத்தில் சூரியனுடைய வெயில் கீழே அந்த இடைவெளி அளவுக்கு விழுகிறது. அப்புறம் மறுபடியும் கிளைகள் மூடி அது மறைத்து விடுகிறது. அந்த மாதிரியாகத்தான் நமக்கு ஆனந்தம் அவ்வப்போது வந்து வந்து மறைந்து போகிறது. ஆனந்தம் என்பது எங்கும் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும்படியான வஸ்து. ஆனால் நம்முடைய கெட்ட கர்மா, மனம், புத்தி இவற்றினால் அது நம்மிடம் படாமல் மறைந்திருக்கிறது. ஒரு க்ஷணம் நாம் பண்ணியிருக்கிற புண்ணிய கர்மாக்களினாலேயே அவை விலகும் பொழுது, காற்று அடித்து இலைகள் விலகும் பொழுது சூரியன் ஒளி அதன் வழியாக வருவது போல் நம்முடைய கர்மாக்கள் விலகியதால் எங்கும் பரவிய ஆனந்தத்தின் திவலை நமக்கு உண்டாகிறது. இதுவே வளர்ந்து விட்டால் பேரானந்தமாகிறது. அந்த ஆனந்த சமுத்திரத்தின் லவலேசத்தை தான் நாம் எப்பொழுதாவது அடைந்தவுடன் மிகவும் ஆனந்தமாக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறோம். தபஸ் பண்ணி பண்ணி விசாரம் செய்தால் எப்பொழுதும் ஆனந்தமயமாக இருக்கும் சமுத்திரத்திலேயே கலந்து அதாகவே இருக்கலாம். கண்ணன் சொன்னான், கம்பனும் சொன்னான். ஆத்மாதான் எல்லாவற்றிற்கும் ஆதாரம். ஆனால் அதுவே அவற்றை கடந்து நிற்கிறது என்றால் அதெப்படி என்று தோன்றுகிறது. குழப்பமாய் இருக்கிறது. ஸ்ரீகிருஷ்ணன் பரமாத்மா கீதையில் இம்மாதிரி பல தினசாக குழப்பி பிறகு ஒரே அடியாக தெள்ளத் தெளிவாக பண்ணிவிடுவார். நான் எல்லா பொருட்களிலும் இருக்கிறேன், எல்லா பொருட்களும் என்னிடம் இருக்கின்றன என்று கீதையில் ஓரிடத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கூறினார். எல்லா பொருட்களும் இவரிடம் இருக்கின்றன என்றால் இவர்தான் அவற்றுக்கெல்லாம் ஆதாரமான ஆத்மா என்றாகும். ஆனால் எல்லா பொருட்களிலும் இவர் இருக்கிறார் என்றால் அவைதான் இவருக்கு ஆதாரம் என்று ஆகும். இதில் எது சரி என்று குழப்பம் ஏற்படலாம். சுவாமி அல்லது ஆத்மா எல்லாவற்றிற்கும் ஆதாரம் என்பதுதான் சரி. அவர் எல்லாவற்றுள்ளும் இருக்கிறார் என்பதால் அவை இவரை தாங்குகின்றன என்று ஆகாது. இவரால் தான் அவற்றிற்கு உருவமும் உயிரும். இவர் இல்லாமல் அவை இல்லை. எனவே அவை இவருக்கு ஆதாரம் அல்ல. இவர்தான் சகலத்தையும் ஆட்டி படைப்பவர். இதை ஸ்ரீ கிருஷ்ணனே தெளிவாக சொல்கிறார். பொம்மலாட்ட பொம்மை மாதிரி தான் சகல பிராணிகளும். உள்ளே இருந்து ஈஸ்வரனை அவற்றை ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறான். இப்படி குழப்பத்தை தெளிவு செய்கிற பகவான் அதே கீதையில் மறுபடியும் குழப்பம் செய்கிறார். எல்லா பொருட்களிலும் நான் இருக்கிறேன், எல்லா பொருட்களும் என்னிடம் உள்ளன என்று கூறுபவரே என்னிடத்தில் ஒரு பொருளும் இல்லை, நானும் ஒரு பொருளிலும் இல்லை என்கிறார். இங்கே ஆத்மா எல்லாவற்றையும் கடந்தது என்ற தத்துவம் பேசப்படுகிறது. இது என்ன குழப்புகிறாயே என்றால், நான் எல்லோருக்கும் விளங்குவதில்லை என்று ஒரு போடு போடுகிறார். இது என்ன உபதேசம் வேண்டி கிடக்கிறது, ஒன்றும் புரியவில்லையே என்று தோன்றுகிறதா? நன்கு ஆலோசித்து பார்த்தால் குழப்பத்துக்கு தெளிவு காணலாம். நான் ஒருவருக்கும் விளங்க மாட்டேன் என்று பகவான் சொல்லி இருந்தால், 1000 பேர் இருந்தால் 1000 பேருக்கும் விளங்க மாட்டேன் என்று அர்த்தமாகும். ஆனால் அப்படியின்றி நான் எல்லோருக்கும் விளங்க மாட்டேன் என்றால் 1000 பேரில் 999 பேருக்கு விளங்காமல் இருந்தாலும் இருக்கலாம், ஒருவனுக்காவது விளங்குவேன் என்றுதான் பொருள். பகவான் எல்லோருக்கும் விளங்க மாட்டான் என்றாரே அன்றி ஒருவருக்கும் விளங்க மாட்டேன் என்று சொல்லவில்லை. அப்படியானால் அவரும் சிலருக்கு விளங்குகிறார் என்றாகிறது. அந்த சிலர் யார்? இவர் சொன்ன யோகமாயால் பாதிக்கப்படாத ஞானிகள். நான் எல்லா பொருளிலும் இருக்கிறேன், ஒரு பொருளும் என்னிடம் இல்லை என்று பகவான் முரண்பாடாக பேசியது போல தோன்றுவதற்கு இத்தகைய ஞானிகளை விளக்கம் தந்து தெளிவு செய்கிறார்கள். தெருவிலே ஒரு பூமாலை கிடக்கிறது. அரை இருட்டு. எவனோ அந்த பக்கம் வந்தவன் அதை மிதித்துவிட்டு ஐயோ பாம்பு பாம்பு என்று பயத்தால் கத்துகிறான். மாலையாக இருப்பதும் பாம்பாக இருப்பதும் ஒன்றுதான். இது மாலைதான் என்று தெரிந்தவுடன் அவனுக்கு பாம்பு இல்லை என்று தெரிந்து விடுகிறது. அதனால் முதலில் பாம்புக்கு ஆதாரமாக இருந்தது என்ன? மாலைதான். மாலையை பாம்பு என எண்ணுவது போல் அஞ்ஞானிகள் ஒன்றேயான பிரம்மத்தை பலவான பிரபஞ்சமாக பார்த்து மயங்குகிறார்கள். இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரம் பிரம்மம்தான்.
இந்த பிரபஞ்சத்துக்குள் நான் இருக்கிறேன், பிரபஞ்சம் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? மாலைக்குள் தான் பாம்பு இருக்கிறது, பாம்புக்குள் தான் மாலை இருக்கிறது என்பது எப்படியோ அப்படித்தான் இரண்டும் உண்மைதானே. பாம்பு என்று அலறுபவனுக்கு பாம்பு மாலையை தனக்குள் விழுங்கிவிட்டது. அவன் பார்வையில் ஆதாரமாக இருப்பது பாம்பு. அஞ்ஞானம் நீங்கி இது மாலைதான் என்று உணர்ந்து கொண்டவனுக்கு மாலை பாம்பை தன்னுள் மறைத்து விடுகிறது. மாலைதான் ஆதாரமாக தெரிகிறது. மாயையினால் மூடப்பட்டவன் பிரபஞ்சத்தை சத்தியம் என்று பார்த்தாலும் வாஸ்தவத்தில் பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக இருந்து தாங்குபவன் ஈஸ்வரன்தான். பிரபஞ்ச தோற்றத்தை ஞானத்தினால் விளக்கியவனுக்கு ஈஸ்வரனே எல்லாமுமாய் தானுமாய் தோன்றுகிறான். ஈஸ்வரனை தவிர வெறும் தோற்றமாக கூட பிரபஞ்சம் என்று எதுவுமே ஞானியின் நிர்விகல்ப சமாதியில் தெரியாது. பிரபஞ்சம் என்றே ஒன்று இல்லாதது போல் அது ஈஸ்வரனிடத்தில் இருப்பதாகவோ அல்லது ஈஸ்வரன் அதனுள் இருப்பதாகவோ சொல்வதும் அபத்தம்தானே. அஞ்ஞான தசையில் உடம்பு, பிராணன், மனசு, அறிவு என்றெல்லாம் தெரிகின்றன. ஞானம் வந்தால் ஆத்மானந்தம் ஸ்புரிக்கிற போது இது எல்லாவற்றையும் கடந்துதான் அந்த நிலை வருகிறது. இதனால் தான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் முடிந்த முடிவான ஞான நிலையில் நின்று என்னிடத்திலும் பொருட்கள் இல்லை, நானும் பொருட்களிடத்தில் இல்லை என்று கூறிவிட்டார். எவனோ அஞ்ஞான மாலையை பாம்பாக நினைத்தான் என்பதால் உண்மையிலேயே ஒரு பாம்பு மாலைக்குள் இருந்ததாகவோ அல்லது பாம்புக்குள் மாலை இருந்ததாகவோ சொல்லலாமா? கம்பர் சுந்தரகாண்டத்தில் இதைத்தான் சொல்கிறார். அலங்களில் தோன்றும் பொய்மை அரவு என பூதம் ஐந்தும் விளங்கிய விகாரப் பாட்டின் வேறுபாடுற்ற வீக்கம் கலங்குவதெவிரை கண்டால் அவர் என்பர் கைவிலேந்தி இலங்கையில் பொருதாரென்றே மறைகளுக்கு இறுதியாவார். அலங்கள் என்றால் மாலை, அரவு என்றால் பாம்பு. அலங்களில் தோன்றும் பொய்மை அரவு, மாலையில் தோன்றும் பாம்பு என்ற பொய்யான எண்ணம். இதுபோல் பஞ்ச பூதங்கள் ஒன்று சேர்ந்து பொய்யான பிரபஞ்சம் என்ற வீக்கமாகிய மயக்குகிறது. அது யாரை கண்டால் விலகி போய் மாலையான ஈஸ்வரன் மட்டும் தெரியுமோ அந்த மாயாநாசகனான பரமாத்மாதான் ராமச்சந்திரமூர்த்தி என்கின்றார். நம்மாழ்வாரை பற்றி சடகோபரந்தாதி பாடின பரம வைஸ்வரரான கம்பர் பரமாத்ம ஸ்வரூபத்தை இப்படி ஸ்வச்சமான அத்வைத பாஷையில் சொல்கிறார். ஆனந்தம் எங்கே? நமக்கு எண்ணி முடியாத ஆசைகள் இருக்கின்றது. ஆனாலும் என்றோ ஒரு நாள் நாம் ஆசைப்படும் வஸ்துக்கள் நம்மை விட்டு பிரிவது அல்லது நாம் அவற்றை விட்டு பிரிவது சர்வ நிச்சயம். சாவின் மூலம் இந்த பிரிவு ஏற்படாமல் அதற்கு முந்தி நாம ஆசைகளை ராஜினாமா செய்து விட்டுவிட்டால் அத்தனை ஆனந்தமாய் இருக்கலாம். நமக்கு எத்தனை ஆசைகள் இருக்கின்றனவோ அத்தனை முளைகளை துக்கத்துக்கு அடித்து கொண்டு நம்மை கட்டி போட்டு கொள்கிறோம். ஆசைகளை குறைக்க குறைக்க துக்கஹேதுவும் குறையும். இந்த பிறவி முடியும் முன் நாம் சகல ஆசைகளையும் விட்டுவிட்டால் மறுபடியும் பிறந்து அவஸ்தைப்பட வேண்டாம். அப்படியே பரமாத்மாவில் கரைந்து ஆனந்தமாகிவிடலாம். மனிதன் மற்ற விலங்குகளை விட விசேஷ ஞானம் உடையவன் என்று பெருமைப்படுகிறோம். ஆனால் இவன் மட்டும் அவற்றை விட விசேஷமாக என்ன செய்து விடுகிறான்? நாயும் நரியும் கரப்பாம்பூச்சிகளும் கூடத்தான் சாப்பிடுகின்றன, சந்ததி விருத்தி செய்கின்றன, சாகின்றன. பொதுவாக மனிதனும் இதற்கு மேல் ஏதும் செய்வதாக தெரியவில்லை. அப்பொழுது இவனது விசேஷ ஞானத்தில் பெருமைப்பட என்ன இருக்கிறது? எல்லாவற்றிலும் பெரிய ஞானம் நிலைத்த ஆனந்தத்துக்கு வழிகண்டு கொள்வதுதான். மனிதன் இப்படிப்பட்ட நிலைத்த ஆனந்தத்தை பெருக்குகிறானா? யோசித்து பார்த்தால் பரம தாத்பரியமாக தெரிவது இந்த ஞானம், ஆனந்தம், நாம் என்பதெல்லாம் ஒன்றுதான். நாம் உண்மையில் யார் என்பதை உணரும் ஞானம் வரும்பொழுது நாமே ஞானமயமான ஆனந்தம் என்று கண்டு கொள்வோம். வெளி வஸ்துக்களிலிருந்து நமக்கு ஆனந்தம் வரவில்லை, நம்மிடமிருந்தே தான் ஆனந்தம் பிறக்கிறது. நமது உண்மை ஸ்வரூபமான ஆனந்தத்தை நாம் அஞ்ஞானத்தினால் மூடி மறைத்து கொண்டிருக்கும் நிலையில் கூட நம்முடையது என்ற ஒன்றிடம் சம்பந்தம் வைக்கும் பொழுது தான் அதிலிருந்து ஆனந்தத்தை அடைகிறோம். அந்த சம்பந்தம் போய்விட்டால் ஆனந்தம் போய்விடுகிறது. உதாரணம் சொல்கிறேன். ஒருவருக்கு சொந்தமாக கொஞ்சம் நிலம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அதில் முதலில் வருஷத்துக்கு வருஷம் விளைச்சல் அதிகமாவதாக வைத்துக்கொள்ளுங்கள். இந்த வயல் என்னுடையது என்பதால் விளைச்சல் அதிகமாகும் போதெல்லாம்
அவருக்கு மனம் குளிர்கிறது, ஆனந்தம் உண்டாகிறது. அப்புறம் விளைச்சல் குறைய தொடங்குகிறது. வயலை வேறு ஒருவருக்கு விற்று சாசனம் பண்ணிவிடுகிறார். மறுபடியும் அடுத்த வருஷம் அதே வயலில் ஏகமாக விளைச்சல் கூடுகிறது. இப்பொழுது அதை பார்க்கும் பொழுது இவர் மனம் குளிரவா செய்கிறது. அடடா, போன வருஷம் நம் கையில் இருந்த பொழுது தரிசு மாதிரி பொட்டலாக இருந்தது. இப்பொழுது எவனோ ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கிறதே என்று வயிற்றெரிச்சல் தான் உண்டாகிறது. எனது என்ற சம்பந்தம் இருந்த மட்டும்தான் அமோக விளைச்சல் சந்தோஷம் இருந்தது. பிறகு அதே விளைச்சல் உணர்ச்சி அடியோடு மாறிவிட்டது. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். என்னிடம் பல பெற்றோர்கள் குழந்தைகளை அழைத்து வந்து அவற்றிற்கு சித்த பிரம்மை இருக்கிறது, அது நிவர்த்தியாக வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதை பார்த்திருப்பீர்கள். இதற்கு நேர்மாறாக ஒரு தகப்பனார் நடந்து கொண்டார். அவர் இரண்டாவது கல்யாணம் செய்து கொண்டவர். இளையாளுக்கு மூத்தாள் பிள்ளையோடு ஒத்து வரவில்லை. ஏக சண்டை போட்டு குடும்பம் பிரிந்தது. இவர் இளையாள் தரப்பிலேயே இருந்தார். பிள்ளையை கைவிட்டு விட்டார். அவர் ஒரு நாள் என்னிடம் வந்து, மூத்தாள் பிள்ளை இளையாளுக்கு பில்லி சூன்யம் வைத்தான், நல்ல வேளையாக அது அவனையே திருப்பி அடித்து விட்டது என்றார். எல்லா தகப்பனார்களும் பிள்ளைக்கு சித்த பிரம்மை ஏற்படும் பொழுது கவலைப்படுகிறார்கள் என்றால், இவரோ அதிலேயே சந்தோஷப்படுகிறார். ஏன்? இவருக்கு அவனிடம் நம்முடையவன் என்ற சம்பந்தம் போய்விட்டது. இளையாளிடம் மட்டுமே நம்முடையவள் என்ற எண்ணம் இருக்கிறது. அதனால் தான் அவளுக்கு ஹானி இல்லை என்றால் இவர் ஆனந்தப்படுகிறார். மாயைக்கு ஆளான நான் என்பதன் சம்பந்தத்துக்கே இதனை ஆனந்தம் இருக்கிறது என்றால், எதிலும் சம்பந்தப்படாமல் பூரண ஞானமாக இருக்கிற அந்த வெறும் நான் எத்தனை ஆனந்தமாயிருக்கும். வெல்லம் போட்டால் கசப்பு பாகற்காய் கறியிலும் சிறிது தித்திப்பு இருப்பதை உணர்கிறோம். வெள்ளத்தின் சம்பந்தத்துக்கே தித்திப்பு இருந்தால் அசல் வெல்லம் தித்திப்பு மட்டுமே என்பதில் சந்தேகம் என்ன? கசப்பான துக்க உலகத்தின் நான் என்பதின் மாயக்கிரணங்கள் சம்பந்தப்படுகிறதே, அதில் தித்திப்பு ஆனந்தத்தை பெறுகிறோம் என்றால், அந்த நான் மட்டுமே ஸ்வச்சமாக நிற்கிற போது எத்தனை தித்திப்பாக ஆனந்தமயமாக இருக்க வேண்டும். சிறிய பொத்தல்கள் கொண்ட ஒரு சட்டியால் ஒரு தீபத்தை மூடி வைத்தால் துவாரங்கள் வழியாக மெல்லிய ஒளி கிரணங்கள் வெளிவரும். மாயையால் மூடப்பட்ட ஆத்ம தீபத்திலும் இந்திரிய துவாரங்கள் வழியாக கொஞ்சம் கொஞ்சம் ஆனந்தம் ஒளியை பார்க்கிறோம். மாயச்சட்டியை உடைத்து விட்டால் ஆனந்த ஜோதிர்மயமாகவே ஆகிவிடலாம். துவாரங்களின் அளவை பொறுத்து பலவேறு அளவுகளில் ஒளி வெளிவந்தாலும் உள்ளே இருப்பது ஏகஜோதிதான். நாம் மாயச்சட்டியை உடைத்து விட்டால் உலகத்தில் பார்க்கும் வித்தியாசங்கள் எல்லாம் மறைந்து எல்லாம் ஒன்றான ஆனந்த ரூபமாகவே தெரியும். மாயையை எப்படி உடைப்பது என்றால், ஆசைகளை அடக்குவதுதான் வழி. மனம் இருக்கும் வரை ஆசைகள் இருக்கத்தான் செய்யும். அதனால் மனதை அடக்கிவிட வேண்டும். மனம் அடங்கிவிட்டால் மரண நிலையில் இருப்பது போல் ஒரு சக்தியுமின்றி ஜடம் மாதிரி ஆவோம் என்று எண்ணக்கூடாது. மாறாக இதுதான் சகல சக்திகளுக்கும் ஆதாரமான நிலை. சாதாரணமாக ஏதாவது ஒரு அங்கத்தில் ஊனம் உள்ளவர்களுக்கு இன்னொரு அங்கத்தில் அதிக தீக்ஷண்யம் இருக்கும். பல வாய்க்கால்களில் ஒன்றில் ஜலத்தை அடைத்து திருப்பினால் இன்னொன்றில் அதிகம் நீர் பெருக்குவது போல ஒரு அங்கத்தில் ஊனம் இருப்பது இன்னொன்றில் தீக்ஷண்யத்தை தருகிறது. ஆத்மசக்தியையும் பலவாறாக சிதறச் செய்யும் எல்லா இந்திரியங்களையும் அடைத்து கொண்டு விட்டால் அப்பொழுது சகல சக்திகளும் ஒரே இடத்தில் அமைதியாக ஆனந்தமாக கூடி நிற்கும். மிகுந்த சக்தியுடன் உலகுக்கு நல்லது செய்யலாம். ஆத்ம ஞானம் பெற்ற ரிஷிகள் சக்தியே இதற்கு திருஷ்டாந்தம். சகல லோகங்களுக்கும் சகல காலங்களுக்கும் சென்று அவர்கள் விஷயங்களை தெரிந்து கொள்ளும் ஆற்றல் பெற்றிருந்தார்கள். நம் காதுக்கு கேட்காத சப்தங்களை ஆகாயத்தில் கேட்டு வேத மந்திரங்களை கொடுத்தார்கள். எப்படி ஆசையை அடக்குவது, எப்படி மனதை நிறுத்துவது, எப்படி நிலைத்த ஆனந்தத்தை அடைவது என்று கேட்கிறவர்கள் அந்த வேதங்கள் சொன்னபடி நடந்தாலே போதும், முடிவில் பேரானந்தம் அடையலாம். இதற்கு பரமேஸ்வரன் அனுகிரகம் செய்வாராக. ஸ்ரீ குருப்யோ நமக. ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. குரு திருவடி சரணம் சரணம். குருவே சரணம். உங்களுக்கெல்லாம் இந்த ஆடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.